லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பனை படத்தோட விமர்சனம். பனை பனை தொழில் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்ற வருத்தத்தில் இருக்கும். அதுக்கு காரணம் அரசாங்கமும் ஒரு காரணம். கள்ளுக்கடைகளுக்கு இன்று வரை அனுமதி கொடுக்காம அலைகழிச்சிட்டு இருக்கிறாங்க. சமீபமாக கேரளா போயிருந்தேன். உண்மையாக என்ன மாறிங்க கேரளாவில் கள்ளுக்கடை அப்படியே ஒரு மரத்து கல், பனை மரத்து கல், தென்னை மரத்து கல்லுன்னு கடையை வச்சு குடும்பமாக வந்து குடிக்கிறாங்கங்க. குடின்னா அது ஆரோக்கியமான குடி. அங்கேயும் மது கடைகள்லாம் இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக காரில் வர்றாங்க, கப்பலில் வர்றாங்க, வந்து குடும்பமாக வந்து குடிக்கிறாங்க. அவ்வளோ பிரமாதமாக கேபிட்டல் திருவனந்தபுரத்துலேயே கேரளாவில். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஊரில் ஏன் கல்லு கடைகளுக்கு பர்மிஷன் தர மறுக்கிறாங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்குது. சீமான் மாதிரி சிலர் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே சீமானை நம்ம வந்து பாராட்டணும். ஆனாலும் கள்ளுக்கடைகள் இங்கே திறந்தால் மதுக்கடைகள் வந்து ஓட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறனால திறக்காமல் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அங்கேயும் மதுக்கடைகள் இருக்குது. நம்ம ஊரோட நல்ல நல்ல மதுக்களை விற்கிறாங்க. ஆனாலும் அங்கேயும் கூட்டம் இருக்குது, இங்கேயும் கூட்டம் இருக்குது. அந்த மாதிரியாவது பண்ணுங்க அப்படின்றது நம்ம அரசுக்கு இந்த பனை படத்தினுடைய விமர்சனத்தில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். பனையின் மகத்துவத்தை கூடுற படம் தான் பனை. பனை மரம் வந்து வளர்க்கப்பட வேணும், இதெல்லாம் பண்ணணும். இது இல்லாமல் அந்த பனையை வச்சுக்கிட்டு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, மொத்தம் ஒரு 10 பனை 20 பனை மரம் வச்சுருக்கிறவனை மிரட்டி அவங்ககிட்டேருந்து அந்த பனை மரத்தை வாங்கி அந்த பனை மரத்தில் அவன் தான் கல்லை இருக்கிறது, பதனி இருக்கிறது எல்லாம். ஒருத்தன் தாதா மாதிரி அண்ணாச்சி அப்படின்ட்டு அந்த ஊரில் திருச்செந்தூர் பக்கம் தூத்துக்குடி உடன்குடியில் இந்த கதையை எடுத்திருக்காங்க. அவர் அந்த பதனியெல்லாம் வாங்கி கருப்பட்டி தயாரிக்கிறேன்னு சொல்லி அதில் கலப்படம் பண்ணுறாரு. இதை தட்டி கேட்க ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே களமிறங்குறாரு. தட்டி கேட்டவருக்கு என்ன நிலை இல்லை, இவர் தட்டி கேட்டது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாகவும் அணுகிறதுனால வில்லனுக்கு என்ன நிலை? ஊரே வில்லனை கண்டு பயப்படுது. ஒருத்தன் பிறந்து வருவான்டா அவனை காப்பு வைக்கன்னு சாபம் விட்டு போகுது. ஊரையே காலி பண்ணிட்டு ஒருத்தன் கூடி நேர்மையாக பனை மரத்துலேருந்து நாமளே வியாபாரம் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாப்புல பதனியை வச்சு கருப்பட்டி தயாரித்து. ஆனால் இந்த உடன்குடி அண்ணாச்சி உடம்பு இருக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் அங்கே வந்தாரும் குடி தான். உடன்குடிக்கு மாமனார் வீட்டுக்கு அவர் வந்து வேலைக்கு வர்றாரு, வேலைக்காரரா. இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க பொண்ணை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 5000 பனைமரத்தோட பொண்ணை கொடுக்குறாங்க. அந்த பனைமரத்தெல்லாம் அவர் இஷ்டப்படி தன்னுடைய பிஸ்னஸ்க்கு பயன்படுத்திக்கிறாரு. அந்த நேர்மையான குடும்பத்துக்கு இப்படி ஒரு மர்மமானான்னு ஊரே அஞ்சு நடுங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அண்ணாச்சியின் ஆட்டத்தை தீர்த்து வைக்க ஒருத்தன் வந்தானா இல்லையா, அவர் தான் ஹீரோ. அவர் யாருன்னா தான் பாட்டியோட ஐயோ நமக்கே வம்புன்னு ஒதுங்கி போகிற ஒரு ரகம். மெட்ராஸில் வேலை பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றாரு. வந்தவர் அண்ணாச்சியை எதுக்க வேண்டிய சூழல். காரணம் தான் பாட்டியை அண்ணாச்சி தீர்த்து கட்டிட்டாரு. ஏன்னா ஒரு 50 பனையை வச்சுட்டு இவங்க உடன்குடி பனைன்னு யூடியூப்லாம் பிரபலமாகறாங்க. உடன்குடி கருப்பட்டின்னு அந்த வெறுப்பில் அண்ணாச்சி பண்ணுறாரு. குடிசையோடு வச்சு எரிச்சிடுறாரு. அதுக்கு ஹீரோ எப்படி பழி வாங்கினாரு? ஹீரோவால் இவ்வளோ பெரிய அண்ணாச்சியை ஆக்ஷன் ரீதியாக எதிர்க்க முடியாது இல்லையா, அறிவு ரீதியாக எப்படி எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஹீரோ ஹரிஷ் பிரபாகரன். உண்மையாக ஹீரோவுக்கான லட்சணங்கள் அவ்வளோவா இல்லைனாலும் இந்த கதைக்கு ஒரு கதையின் நாயகராக அவரை ஏற்றுக்கலாம். மேக்னா மினிமம் பட்ஜெட் நாயகிகள் 2-3 பேர் இருக்காங்க. அதில் இந்த மேக்னாவும் ஒரு மேக்கரின்ங்கிற மாதிரி இந்த மேக்னாவை பார்த்தாலே உங்களுக்கு, அதுவும் இந்த படத்தில் வந்து கோயில் அர்ச்சகரோட பொண்ணா அதகலம் பண்ணியிருக்குது. ஐராத்து பொண்ணா அசத்தி இருக்குது அந்த மணி. பாருங்கள், அவங்களுக்காகவே படம் பார்க்கலாம். ராஜேந்திரன் வில்லன் ராஜா அண்ணாச்சியா வர்றாரு. அவர் தான் அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் மட்டும் பாவம் இன்னொருத்தர் விட்டுருக்கிறாரு. ஆனாலும் நல்லா இருக்குது படம். இந்த படம் வந்து இந்த வாரம் வந்த படங்களில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இயல்பாக நம்ம கிராமத்து மண் சாயலோடு இருந்தது. அதுமாரி வடிவுக்கு ரசி அனுபமா குமார் தான் அண்ணாச்சிக்கு ஒய்ஃபாக வராங்க. அவங்க அவரோட பேசாமல் இருந்து கிளைமாக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ட்விஸ்ட்டு தான் வேறு லெவலு. வடிவுக்கு ரசி அந்த பாட்டியாக, ஹீரோவோட பாட்டியாக வந்து இறந்து போகிறாங்க. அனுபமா குமார் அதேமாரி. கஞ்சா கருப்பு காமெடின்ற பேரில் சில இடங்கள் கடித்தாலும் சில இடங்களில் உண்மையாக சிரிக்க வைக்கிறாரு. இமான் அண்ணாச்சி வேறு இந்த வில்லனோட கையாலா ராஜேந்திரன் அண்ணாச்சி, அதாவது வில்லன் ராஜா அண்ணாச்சியோட கையால் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. டிஎஸ்ஆர் அவரும் இருக்கிறார் படத்தில். அது இல்லாமல் டிஎஸ்ஆருக்குலாம் ஒரு நல்ல ஒரு கேரக்டரு. லாலா கடை ரிஷா ஒரு குத்துப்பாட்டுக்கு செம ஆட்டம் போட்டிருக்குது. அதுமாதிரி ஜேக்கப் அவரும் இருக்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஏஎம்ஆர் கிரியேஷன்ஸ் பேனரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜேந்திரன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட இயக்குனர் ஆதி பி ஆறுமுகம். அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க ஆதி பி ஆறுமுகம். அண்ணாச்சியோட சப்போர்ட்டோட
ஆனாலும் அண்ணாச்சி படத்தில் வில்லனாக இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பனைங்கிற பேரில் நம்ம கொடுக்கணும்னு முயன்று இருக்கிறாரு. அதற்காக அவரையும் இந்த டீம் இந்த படத்துக்கு பாடல்கள் அத்தனையும் வைரமுத்து எழுதியிருக்கிறாரு, இசை மீராலால், அதுமாதிரி ஒளிப்பதிவு சிவகுமார் ரங்கசாமி, நடனம் தினா, எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வைரமுத்து பாட்டு எழுதியிருக்காருன்னா அது சாதாரணமான படமாக இருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பனை உண்மையாக பனை மூலம் பலர் பணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் இந்த பட தயாரிப்பாளருக்கு பனைங்கிற பேரில் வந்திருக்குது. பணம் பண்ணுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு நல்ல கதையை நாம் ஆதரிக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த பனைப்படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.